இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். ஒரு மைக்ரோ சர்வீஸ் எப்படி இன்னொரு மைக்ரோ சர்வீஸோட கம்யூனிகேட் பண்ணும். ஸோ ஃபார் நம்ம 2 மைக்ரோ சர்வீஸ் நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். அது 2 ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்டா பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் சர்வீஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் சர்வீஸ். இந்த 2 மைக்ரோ சர்வீசஸையும் நம்ம வந்து சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரியில ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அந்த யூரேகா டேஷ்போர்டை நீங்க பார்க்கணும்னா அந்த பர்டிகுலர் போர்ட் நம்பருக்கு நீங்க போகணும். நான் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ல 8761 போட்டிருக்கேன், விச் இஸ் த டிஃபால்ட் போர்ட் ஃபார் யூரேகா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டூடெண்ட் சர்வீஸும் இருக்கு, டிபார்ட்மெண்ட் சர்வீஸும் இருக்கு. நம்ம நிறைய என் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பில்ட் பண்ணியிருக்கோம், டிபார்ட்மெண்ட் சர்வீஸ்லயும் சரி, ஸ்டூடெண்ட் சர்வீஸ்லயும் சரி. நம்ம இப்போ ஒரு பர்டிகுலர் என் பாயிண்ட் நம்ம பில்ட் பண்ணுவோம். அந்த என் பாயிண்ட் பில்ட் பண்றதுக்கு நமக்கு இந்த 2 மைக்ரோ சர்வீஸும் கண்டிப்பா கம்யூனிகேட் பண்ணி ஆகணும். என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். லோக்கலோஸ்ட் 8080/ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த என் பாயிண்ட் நம்ம ஸ்டூடெண்ட் சர்வீஸ்ல தான் நம்ம பில்ட் பண்ண போறோம். என்னன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை பத்தின டீடைல்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் 1 யாரு, இந்த எக்ஸாம்பிள் படி பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நம்பர் 1 பாத்தீங்கன்னா ட்ரெண்ட். இந்த ட்ரெண்ட்ன்ற ஒரு ஸ்டூடெண்ட்டை பத்தின டீடைல் எனக்கு வேணும். நார்மலா நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம், ஐடி, நேமு, இமெயில், டிபார்ட்மெண்ட் ஐடி. இங்க பாருங்க, இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி 101 மட்டும் வச்சு என்னால ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சிக்க முடியாது. எனக்கு அந்த ஸ்டூடெண்ட்டை பத்தியும் தெரியணும், இந்த டிபார்ட்மெண்ட்டை பத்தியும் டீடைல்ஸ் வேணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த 101ன்றத டிபார்ட்மெண்ட் மைக்ரோ சர்வீஸ்க்கு பாஸ் பண்ணுவோம். இது ஸ்டூடெண்ட் மைக்ரோ சர்வீஸ் தானே. இந்த ஸ்டூடெண்ட் மைக்ரோ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் மைக்ரோ சர்வீஸ்க்கு இந்த 101 பாஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் எடுத்துடும். அந்த எடுத்த டீடைல்ஸ் தான் இந்த டிபார்ட்மெண்ட் டிடிஓ நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்ம பார்ப்போம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் மைக்ரோ சர்வீஸ் தான் நமக்கு வந்து டிபார்ட்மெண்ட் மைக்ரோ சர்வீஸோட நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ண போகுது. அந்த கம்யூனிகேஷனை நம்ம ஓப்பன் ஃபீன் வச்சு நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ ஓப்பன் ஃபீன்னா எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன், நோட்ஸும் நான் வந்து கொடுக்குறேன், டோன்ட் வரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அந்த ஏபி என் பாயிண்ட் நம்ம பில்ட் பண்ணலாம். ஸோ நான் என்னோட அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸை நம்ம இந்த ரெஸ்ட் ஏபி என் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கண்ட்ரோலர் லேயர்ல தான் நம்ம பண்ணுவோம். கெட் மேப்பிங் ஆஃப். ஸோ பேஸ் யூஆர்எல் நம்ம என்ன வச்சிருக்கோம், லோக்கலோஸ்ட் அந்த போர்ட் நம்பர் 8080/ஸ்டூடெண்ட்ஸ், இது என்னோட பேஸ் யூஆர்எல். இப்போ அந்த யூஆர்எல் பில்ட் பண்ண எனக்கு என்ன வேணும், வெறும் ஸ்லாஷ் டீடைல்ஸ், அதுக்கு அடுத்து அந்த ஸ்டூடெண்டோட ஐடி டைனாமிக்கா வேணும். ஸோ ஸ்லாஷ் டீடைல்ஸ் டைனாமிக்கா எனக்கு ஐடி. ஸோ இது ஏன் நான் இங்க டைனாமிக்கா ஐடி சொல்றேன்னா, நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் என்ன பண்ணுவேன், ஹார்ட் கோட் பண்ண மாட்டேன். ஸோ ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டூடெண்ட் 1ஓட டீடைல்ஸ் தெரிஞ்சுப்பேன், ஸ்டூடெண்ட் 2ஓட டீடைல், 3ஓட டீடைல்ஸ், 4ஓட டீடைல்ஸ். நீங்க டைரக்டா இங்க நீங்க ஸ்டூடெண்ட் ஐடி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஹார்ட் கோட் ஆயிடும். எனக்கு இங்க ஹார்ட் கோட் பண்ணக்கூடாது. நான் என்ன என்னோட இந்த ப்ரௌசர் யூஆர்எல்ல நான் ஹிட் பண்றேனோ, ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம், பட் ஸ்டில் நான் உங்களுக்கு சொல்றேன். லோக்கலோஸ்ட் 8080/ஸ்டூடெண்ட்ஸ்/2 கொடுத்தனா அந்த 2ன்றது எனக்கு வேரியபிள்ல ஸ்டோர் ஆகணும். இது நம்ம பார்த்தோம், பாத் வேரியபிள்னு ஒரு கான்செப்ட் நமக்கு வந்து இருக்கு. பப்ளிக், இதுக்கு எனக்கு என்ன ரிட்டர்ன் டைப் எனக்கு கொடுக்க போகுது நல்லா பாருங்க. இந்த மேல உள்ள என் பாயிண்ட்டுக்கு நமக்கு தெரிஞ்சிடும் இதோட ரிட்டர்ன் டைப் ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ன்றத நம்ம ஒரு மாடல்ல வச்சிருப்போம். இப்போ பாருங்க, இது ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. இந்த அவுட்புட்டை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். இந்த டேட்டா தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எனக்கு வந்து ஸ்டூடெண்ட் சர்வீஸ் ஒரு டேட்டா கொடுக்குது, ஐ மீன் டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் ஒரு டேட்டா கொடுக்குது. அந்த டேட்டாவை நான் ஹோல்டு பண்ணி வைக்கணும். இங்க டிபார்ட்மெண்ட் டிடிஓன்னு போட்டிருக்கோம்ல, இந்த டிடிஓன்னா ஒன்றும் இல்லை, டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட். ஸோ அதை நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த உள்ள இருக்க இந்த வெறும் இந்த டிபார்ட்மெண்ட் டிடிஓ மட்டும் நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ண போறேன். இது டிடிஓன்றதுனால நான் டிடிஓன்னு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். டிடிஓன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளரா பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக ஒரு ஃபார்மேட் வச்சிருப்போம், டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட்னு அதை நம்ம சொல்லிப்போம். பேக்கேஜ் டிடிஓ. இப்போ இந்த டிடிஓல தான் நம்ம வந்து எழுத போறோம். அது என்னது, டிபார்ட்மெண்ட் பத்தினது, டிபார்ட்மெண்ட் டிடிஓ. ஓகேவா? ஸோ எனக்கு கெட்டர் செட்டர்ஸ் வேணும், நான் லாம்பா கனெக்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன் @data. ஓகேவா? இப்போ நமக்கு அந்த டிபார்ட்மெண்ட் டிடிஓல என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கு, ஹெச்ஓடி, டிபார்ட்மெண்ட் ஐடி, இது ஜஸ்ட் அப்படியே டிபார்ட்மெண்ட்டோட டீடைல்ஸ் தான். இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டிபார்ட்மெண்ட்டை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோமோ அந்த ரெப்ரசன்டேஷன் தான் நம்ம இங்கே வந்து எழுதியிருக்கோம். ஓகேவா? நான் இது என்ன பண்ணிக்கிறேன், இன்ஸ்டெட் ஆஃப் மேனுவலி ஐ டைப்பிங், நான் இங்கே டிபார்ட்மெண்ட்லேருந்து நான் வந்து இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். டன்.
நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ டிபார்ட்மெண்ட் டிடிஓ பார்த்தாச்சு. பட் ஸ்டில் நம்ம இந்த அவுட்புட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு கிளாஸ் மாதிரி கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது ஸ்டூடெண்ட் தானே இந்த அவுட்புட் கொடுக்குது, ஸ்டூடெண்ட் சர்வீஸ் தானே. நான் வந்து ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்ஸ்னு வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம், இங்கே நேம் வந்து மேட்ரே கிடையாது. இங்கே டிபார்ட்மெண்ட் டிடிஓன்னு ஏன் வச்சேன்னா இது டிபார்ட்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்ணுறோம், இது ஆக்சுவல் மாடல் கிடையாது, இது ஒரு டிடிஓ, அதனால டிபார்ட்மெண்ட் டிடிஓன்னு நான் வந்து வச்சேன். இப்போ நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து நான் வந்து ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்ஸ் நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ இதுக்கும் எனக்கு வந்து கெட்டர்ஸ் செட்டர்ஸ் வேணும், நான் லாம்பா கனெக்டேஷன் நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு பாருங்க, பிரைவேட் இன்டிஜர் அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றின ஐடி, பிரைவேட் ஸ்ட்ரிங் ஸ்டூடெண்ட் நேம், பிரைவேட் ஸ்ட்ரிங் இமெயில் ஐடியா, ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் நேம் இமெயில். அதுக்கடுத்து நாலாவதா என்ன இருக்கு, இந்த மூணு வந்து நார்மல் சிங்கிள் ஜேசான். இது ஒரு ஜேசான் ஆப்ஜெக்ட். அந்த ஜேசான் ஆப்ஜெக்ட்ல 3 வேல்யூஸ் இருக்கு. அந்த ஜேசான் ஆப்ஜெக்ட்குள்ளே இன்னொரு ஜேசான் ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் தான் இந்த டிபார்ட்மெண்ட் டிடிஓ. ஸோ இட் இஸ் ஆஃப் டைப் பிரைவேட் டிபார்ட்மெண்ட் டிடிஓ. ஸோ இது எப்படி, இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவா கிளாஸ் தான், ஆனால் எனக்கு இங்கே ஜேசானா மாறுது. இதுக்கு ஜாக்சன் ஒரு லைப்ரரி இருக்கு. அந்த லைப்ரரி எப்படி இதை ஒர்க் பண்ணணும்னா கெட்டர் செட்டர்ஸ் வச்சு தான் அது வந்து ஒர்க் பண்ணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன். ஸோ அதனால தான் நம்ம கெட்டர் செட்டர்ஸ் இதுலையுமே வச்சிருக்கோம், டிபார்ட்மெண்ட் டிடிஓலையும் வச்சிருக்கோம். இப்போ எப்படி ரெப்ரசென்ட் பண்றது நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஈஸியாக ரிட்டர்ன் டைப் போட்டுடலாம். என்னோட ரிட்டர்ன் டைப் என்னன்னா ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்ஸ் கெட் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ். அந்த யூஆர்எல் இருக்கிறத நான் எடுக்கணும்னா பாத் வேரியபிள் கொடுப்பேன், இன்டிஜர் ஐடி. இந்த ஐடி வந்து ஸ்டூடெண்ட் ஐடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ல எழுதுறதுனால ஸ்டூடெண்ட் ஐடி தான் நம்ம பாஸ் பண்ணுவோம். பட் ஆஸ் யூஷுவல் கண்ட்ரோலர் லேயர் பார்த்தீங்கன்னா வெறும் யூசர் கிட்ட இருந்து, அதாவது நம்மளுடைய கிளைண்ட் கிட்ட இருந்து வாங்குற ரெக்வஸ்ட்டை மட்டும் வாங்கிப்போம். பிஸ்னஸ் லாஜிக் எல்லாமே நம்ம சர்வீஸ் லேயர்ல தான் எழுதுவோம். ரிட்டர்ன் நியூ ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஆஃப். ஸோ ஃபர்ஸ்ட் இது என்னது, பாடி. அந்த பாடி எனக்கு கொடுக்க போறது சர்வீஸ் மெத்தட், சர்வீஸ் டாட் get student details of id. ரெண்டாவது இது என்னது, நமக்கு http status code, http status dot ok. done. இது ஏன் இப்படி zigzag சொல்லுதுன்னா, நமக்கு இங்க சர்வீஸ் லேயர்ல இந்த மெத்தட் இல்லை, நான் அந்த மெத்தடை போட்டுக்கிறேன். ஸோ போட்டோன்னா பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர்ல எரர் போயிடுச்சு. இப்போதான் நம்ம ஆக்சுவல் ஒர்க் நம்ம பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம், இப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது, இந்த ஸ்டூடெண்டோட ஐடி இருக்கு. இந்த ஸ்டூடெண்டோட ஐடி வச்சு நான் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்டை என்னால் எடுக்க முடியும், கரெக்டா? ஏன்னா கெட் ஸ்டூடெண்ட் பை ஐடி நம்ம ஒரு மெத்தட் வந்து எழுதியிருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம ரெப்போ லேயர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெப்போ லேயரை நம்ம ரெப்போன்னு தான் சொல்றோம். ரெப்போ டாட் கெட் ஸ்டூடெண்ட், நம்ம என்ன நேம் வச்சோம், ரெப்போ டாட் ஃபைன் பை ஐடி. ஓகே ஃபைன். நம்ம எய்தர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபைன் பை ஐடி இங்கே ரெப்போவை இன்னொரு வாட்டி கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா நம்ம ரெப்போவை கால் பண்ணப்ப அந்த பர்டிகுலர் மெத்தடை கால் பண்ணலாம். கெட் ஸ்டூடெண்ட் பை ஐடி ஆஃப் ஐடி, போத் ஆர் சேம், எக்ஸாக்ட்லி ஒன் அண்ட் த சேம். நான் என்ன ப்ரிஃபர் பண்றேன்னா இந்த கெட் ஸ்டூடெண்ட் பை ஐடி இதை நான் கால் பண்றதை நான் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட். ஓகேவா, ஸோ இப்போ இந்த கெட் ஸ்டூடெண்ட் பை ஐடி இங்கே இருக்கு. இப்போ இது உள்ள என்ன செக் பண்ணோம், ரெப்போ டாட் ஃபைன் பை ஐடி ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ண அதே தான் செக் பண்ணோம். ஸ்டூடெண்ட் இல்லைன்னா, அப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டே இல்லைன்னா அது வந்து நோ ஸ்டூடெண்ட் எக்ஸிஸ்ட்னு ஒரு எரர் அடிக்கும். அதை நம்ம ஆல்ரெடி ஹேண்டில் பண்ணியாச்சு. எங்க ஹேண்டில் பண்ணியிருக்கோம், ரெஸ்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர்னு ஒரு குளோபல் எக்ஸப்ஷனல் ஹேண்ட்லர் வச்சு அதை நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அதனால அது நமக்கு பிரச்சனை இல்லை, அந்த ஒரு வேலிடேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணியாச்சு. அப்படி அந்த ஸ்டூடெண்ட் உள்ளபடியே இருந்தாங்கன்னா எனக்கு அந்த ஸ்டூடெண்ட் டாட் கெட் கொடுத்துரும். அந்த ஸ்டூடெண்ட் டாட் கெட் வில் ரிட்டர்ன் அ டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட்டை தான் நான் இங்க வச்சிருக்கேன். இப்போ எனக்கு ஸ்டூடெண்ட் வந்து கிடைச்சாச்சு. இப்போ என்னோட ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்ஸ் தான் இதை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ அதுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்ஸ், ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்ஸ் ஆஃப், we have setter methods. நம்ம setter methods வச்சு நம்ம பண்ணிக்கலாம். not return response dot set student id. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் பத்தின டீடைல்ஸ் எழுதிடலாம். டைரக்டா நம்ம யூசர் பாஸ் பண்ற ஐடியே பாஸ் பண்ணிடலாம். ரெஸ்பான்ஸ் டாட் set student name.
செட் ஸ்டூடெண்ட் நேம் எப்படி பண்ணலாம், நம்ம இங்க ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் நம்ம கிட்ட இருக்கு, அதுல இருந்து நம்ம ஃபெச் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் டாட் கெட் ஸ்டூடெண்ட் நேம், கெட் நேம். ஓகே. அடுத்து இமெயில் ஐடி, ரெஸ்பான்ஸ் டாட் செட் இமெயில் ஸ்டூடெண்ட் டாட் கெட் இமெயில். ஓகேவா? அந்த 3 டீடைல்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம பண்ண போற டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா செட் டிபார்ட்மெண்ட் டிடிஓ. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த ஒரு ஐடி, இப்போ எனக்கு இந்த ஸ்டூடெண்டோட டிபார்ட்மெண்ட் ஐடி எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை நான் வந்து வச்சுக்கிறேங்க. இன்டீஜர் ஒரு வேரியபிள் மாதிரி வச்சுக்கிறேன், லோக்கல் வேரியபிள் மாதிரி. டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு இதுவும் நம்ம எடுத்துடலாம், ஸ்டூடெண்ட் டாட் கெட் ஐடி. கெட் ஐடி தான் நம்ம வச்சிருந்தோம், இல்லை கெட் டிபார்ட்மெண்ட் ஐடி. கெட் ஐடின்றது ஸ்டூடெண்ட் ஐடி கொடுக்கும். எஸ், கெட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ நம்ம இந்த ஸ்டூடெண்ட் மாடல் எழுதும் போது இன்ஸ்டெட் ஆஃப் வெறும்னே ஐடின்னு கொடுக்குறதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் ஐடின்னு எழுதியிருக்கலாம். தட் வில் பி மச் மோர் சென்ஸ். நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், டிபார்ட்மெண்ட் ஐடி எது ஸ்டூடெண்ட் ஐடி எதுன்னு. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதை கூட நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியை வச்சு நான் டிபார்ட்மெண்ட் சர்வீஸை கால் பண்ணணும். எனக்கு அப்படி எதனா ஒரு மெத்தட் இருக்காப்பா டிபார்ட்மெண்ட் சர்வீஸில் கெட் டிபார்ட்மெண்ட் பை ஐடின்ற மாதிரி? எஸ் இருக்கு, இங்க இருக்காம பாருங்க, கெட் டிபார்ட்மெண்ட் பை ஐடி. இவனுக்கு என்ன தேவை, இவனுக்கு தேவைலாம் ஒரே ஒரு ஐடி தான். அந்த டிபார்ட்மெண்ட் ஐடியை கொடுத்துட்டீங்கன்னா அவனுக்கு டிபார்ட்மெண்ட்டே அவனுக்கு வந்து அவன் கொடுத்துருவான். இப்போ இந்த ஒரு மைக்ரோ சர்வீஸ் கம்யூனிகேஷன் நடக்கணும். ஸ்டூடெண்ட் சர்வீஸ் ஆகிய எனக்கு டிபார்ட்மெண்ட் சர்வீஸோட ஒரு பர்டிகுலர் மெத்தட்டை எனக்கு கால் பண்ணணும். இந்த ஒரு கான்செப்டுக்கு தான் நம்ம ஃபீன் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல pom.xml ஓப்பன் ஃபீன்றது ஒன்று நம்ம ஆட் பண்ணியிருந்தோம், ஒரு டிபெண்டன்சிஸ். இப்போ ஓப்பன் ஃபீன்னா என்னன்றதை நான் ஷார்ட்டாக ஒரு நோட்ஸ் வச்சிருக்கேன், அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் ஃபீன்னா ஒன்றும் இல்லை, டிக்ளரேட்டிவ் ரெஸ்ட் கிளைண்ட் ஃபார் ஜாவா அப்ளிகேஷன். அது என்ன சார் டிக்ளரேட்டிவ் ரெஸ்ட் கிளைண்ட்னா, நம்ம இங்கே வந்து கோட் எதுவும் எழுத மாட்டோம், ஜஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் டிக்ளேர் பண்ணி நமக்கு என்னென்னலாம் மெத்தட்ஸ் வேணுமோ அந்த மெத்தட்ஸோட பேர் மட்டும் எழுதிடுவோம்ப்பா. இந்த மெத்தட் ஆட் மெத்தட் நான் யூஸ் பண்ண போகிறேன், ஸ்டூடெண்ட் டீடைல்ஸை எடுக்கிற மெத்தட் நான் யூஸ் பண்ண போகிறேன், ஐ மீன் டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் எடுக்கிற மெத்தட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், அப்படி நம்ம டிக்ளேர் பண்ணாலே போதும். அதான் போட்டிருக்கும், ஜாவா இன்டர்ஃபேஸ் இஸ் யூஸ் டு டிக்ளேர் அதர் சர்வீஸ் மெத்தட். இந்த இடத்துல அதர் சர்வீஸ் மெத்தடை நம்ம டிபார்ட்மெண்ட் சர்வீஸ்னு வச்சுக்கோங்க. டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் மெத்தடை ஒரு ஜாவா இன்டர்ஃபேஸ் போட்டு நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். டிக்ளேர் பண்ணாலே யூஸ் பண்ணிக்கலாம். ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் எவ்வளோ சிம்பிள் ஆகுது பாருங்க. ஒரு மைக்ரோ சர்வீஸ் இன்னொரு மைக்ரோ சர்வீஸை பிஹைண்ட் த சீன் ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் இந்த ஓப்பன் ஃபீன் வந்து பார்த்துக்கும். ஓகேவா? ஸோ ஒர்க் ஃப்ளோ ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. கிளைண்ட் சென்ட் ரெக்வஸ்ட் டு ஸ்டூடெண்ட் சர்வீஸ். நம்ம இந்த ரெக்வஸ்ட்டை யாருக்கு அனுப்புறோம், ஸ்டூடெண்ட் சர்வீஸ்க்கு தான் அனுப்புறோம். ஸ்டூடெண்ட் ஸ்லாஷ் டீடைல்ஸ் 2. இப்படின்னா அந்த 2ன்ற ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் எனக்கு வேணும், நம்ம ஸ்டூடெண்ட் சர்வீஸ்க்கு அனுப்புறோம். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த இடத்துல எனக்கு அந்த ஸ்டூடெண்ட் பத்தின எல்லாமே கிடைச்சிருது, டிபார்ட்மெண்ட் ஐடி கூட கிடைச்சிருது. ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட் ஐடிக்கான டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் வேணும். அந்த டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் எனக்கு யார் கொடுக்கறதுன்னு கேட்டீங்கன்னா என்னோட டிபார்ட்மெண்ட் சர்வீஸ். ஸோ ஆப்வியஸா இங்க நான் ஒரு மிடில் மேன் வச்சாகணும். அந்த மிடில் மேன் தான் எனக்கு ஓப்பன் ஃபீன். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அவன் ஃபீன் கிளைண்ட்டுக்கு கொடுப்பான், ஃபீன் கிளைண்ட் டிபார்ட்மெண்ட் சர்வீஸ்க்கு கால் பண்ணுவான், டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் டேட்டா கொடுப்பான், அந்த டேட்டாவை ஃபீன் கிளைண்ட் ஸ்டூடெண்ட் சர்வீஸ்க்கு கொடுப்பான். ஸோ உங்களுக்கு ஓப்பன் ஃபீன்னா என்ன, அந்த ஃப்ளோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்டூடெண்ட் சர்வீஸ் ஓப்பன் ஃபீன் யூஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் கால் பண்ணுவோம். அந்த டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளபடியே என்ன ரெக்வஸ்ட் வந்து ஓப்பன் ஃபீன் வச்சதோ அதை ஹேண்டில் பண்ணி கொடுத்துரும். அதை டிபார்ட்மெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடும் ஓப்பன் ஃபீனுக்கு, ஓப்பன் ஃபீன் நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவான். சம்டைம்ஸ் நமக்கு இந்த எக்ஸப்ஷன்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த எக்ஸப்ஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓப்பன் ஃபீனுன்றது பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ப்ரிங்கே ப்ரொவைட் பண்ணுறான். ஸ்டார்ட் டாட் ஸ்ப்ரிங் டாட் ஐஓ. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா ஓப்பன் ஃபீன்னு போட்டிங்கன்னா நான் சொன்ன அதே வார்த்தைகள்லாம் இருக்கும் பாருங்க. டிக்ளரேட்டிவ் ரெஸ்ட் கிளைண்ட், ஓப்பன் ஃபீன் கிரியேட்ஸ் அ டைனாமிக் அதுவே இம்ப்ளிமெண்டேஷன் கிரியேட் பண்ணிக்கும். நம்ம வெறும் டிக்ளரேஷன் மட்டும் தான் கொடுப்போம், அதுவாகவே இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கும். இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும்னா அதுக்கு என்ன தெரியணும், டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் எங்க இருக்கணும்னு தெரிஞ்சாதான் அந்த மெத்தட் நேம் ஏபிஐ எண்ட் பாயிண்ட்லாம் வச்சு அது பக்காவா இம்ப்ளிமெண்டேஷனை வந்து உருவிட்டு வந்துடும் ரன் டைம்ல. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா யூரேகா சர்வர் முக்கியம். ஆர்கிடெக்சர் படிக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன். ஸோ யூரேகா சர்வரில் நம்ம எல்லா சர்வீஸும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிப்போம். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு சர்வீஸால் இன்னொரு சர்வீஸை டிஸ்கவர் பண்ண முடியும். அப்படி டிஸ்கவர் பண்ணாதான் நம்ம ஃபீன் கிளைண்ட் யூஸ் பண்ணி கம்யூனிகேஷன் பண்ணிக்க முடியும் நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ அதுதான் அட்வான்டேஜ். ஸோ இந்த ஓப்பன் ஃபீன் வந்து யூரேகா சர்வரோட ஈஸியாக வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், ரெண்டும் சேர்ந்து சூப்பராக ஒர்க் பண்ணும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா லோட் பேலன்சிங் ஃபீச்சர் நமக்கு ஓப்பன் ஃபீனில் இருக்கு. ஸோ லோட் பேலன்சிங்கிறது ஒரு செப்பரேட் டாபிக், அதை நம்ம வந்து பார்ப்போம். ஸோஃபார் உங்களுக்கு இந்த ஓப்பன் ஃபீன் பற்றி உங்களுக்கு தியரட்டிக்கலாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் நமக்கு ஸ்டூடெண்ட் சர்வீஸ்க்கோ டிபார்ட்மெண்ட் சர்வீஸ்க்கோ நடுவில் இருக்க ஒரு மிடில் பர்சன்.
இப்போ ஆஸ் ஐ said இல்ல அந்த இன்டர்ஃபேஸ் நம்ம கிரியேட் பண்ணிடலாமா? ஒரு இன்டர்ஃபேஸ் தான் பண்ணுவோம், அதில் டிக்ளேர் மட்டும் தான் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன் நமக்கு தேவையான மெத்தட்ஸ். ஸோ நியூ பேக்கேஜ், இந்த பேக்கேஜை நான் ஃபீன்னே வச்சுக்கிறேன். இதை ஒரு இன்டர்ஃபேஸ் போட போறேன். இன்டர்ஃபேஸ்க்கு நீங்க நேம் வைக்கும் போது ஃபீன் கிளைண்ட்னு நம்ம இதை வந்து சொல்றோம் நடுவில் இருக்கிறது. இந்த இன்ஸ்டெட் ஆஃப் ஃபீன் கிளைண்ட் நமக்கு சில டைம் ஒரு மைக்ரோ சர்வீஸ் மல்டிபிள் மைக்ரோ சர்வீஸோட இன்டகிரேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் சர்வீஸோட இன்டகிரேட் பண்றதுனால நான் டிபார்ட்மெண்ட் கிளைண்ட்னு வச்சுக்கிறேன். ஓகே, இதுவே உங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் சர்வீஸையோ இல்லை ஒரு பேமெண்ட் சர்வீஸையோ இன்டகிரேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், தனியா ஒன்று போடுவோம். இமேஜின் நமக்கு பேமெண்ட் மைக்ரோ சர்வீஸ்னு ஒரு மைக்ரோ சர்வீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பேமெண்ட் கிளைண்ட் இப்படி நம்ம போடுவோம். ஓகேவா? அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் நாட் அ கிளாஸ், திஸ் இஸ் அ இன்டர்ஃபேஸ். கூல். இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் கிளைண்ட் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம ஒரு அனோட்டேஷன் கொடுக்கணும். இது ஒரு ஃபீன் கிளைண்ட்ன்றதுனால ஜஸ்ட் பிகாஸ் நம்ம நேமில் கிளைண்ட் வச்சதுனால அது ஃபீன் கிளைண்ட்டாக ஆக்ட் ஆகாது, நம்ம தான் நேம் வைக்கணும். இந்த ஃபீன் கிளைண்ட்டுக்கு பேர் வைக்கணும், என்ன மைக்ரோ சர்வீஸோட இது கம்யூனிகேட் பண்ண போகுது இந்த ஃபீன் கிளைண்ட் அப்படின்றத நம்ம வந்து சொல்லணும். நம்மளுடைய கேஸ்ல டிபார்ட்மெண்ட் மைக்ரோ சர்வீஸ், அதோட பேர் நமக்கு எக்ஸாக்டா தெரியணும். அதோட பேர் எங்கேருந்து எடுத்துக்கலாம்னா யூரேகா சர்வர்ல இருந்து எடுத்துக்கலாம். இது ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒரு நேம் கொடுக்குறோம்ல அந்த நேம் தான் வரும். பட் என்னன்னா அப்பர் கேசஸ்ல வரும். இப்போ அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா இங்கே டிபார்ட்மெண்ட் ஐஃபன் சர்வீஸ் இருக்குல்ல, தட் இஸ் த நேம். ஸோ அந்த நேமை நீங்கள் வந்து இந்த கோட்ஸ்குள்ள கொடுக்கணும். தட்ஸ் இட். இப்போ இது மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம ஃபீன் கிளைண்ட் டிக்ளேர் பண்ணுறோம், பட் உங்கள் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் இதில் நான் ஃபீன் கிளைண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறேன், அதை எனக்கு எனேபிள் பண்ணி விடுங்கன்னு. எப்படி நம்ம சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரி பண்ணும்போது ஒரு அனோட்டேஷன் போட்டோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எனேபிள் யூரேகா சர்வர்னு. அதே மாதிரி இங்கே எனேபிள் ஃபீன் கிளைண்ட்ஸ்னு ஒரு அனோட்டேஷன் இருக்கு, எனேபிள் ஃபீன் கிளைண்ட்ஸ். தட்ஸ் இட். இப்போ நம்ம ஜஸ்ட் அந்த தேவையான மெத்தட்டை மட்டும் காப்பி பண்ணி போட்டுப்போம். டிபார்ட்மெண்ட் சர்வீஸில் எங்கப்பா இருக்கு அந்த மெத்தட்டு, we just need to copy controller. ஓகே, இதை நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். ஸ்டூடெண்ட் சர்வீஸோட டிபார்ட்மெண்ட் கிளைண்ட்ல இதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். சின்ஸ் இட் இஸ் அ இன்டர்ஃபேஸ் நம்ம வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்க மாட்டோம், இன்ஸ்டெட் we will just declare. ஸோ டிபார்ட்மெண்ட்டா என்ன நம்மளோட ஸ்டூடெண்ட் சர்வீஸ்க்கு தெரியாது, ஆனால் டிபார்ட்மெண்ட்டும் டிபார்ட்மெண்ட் டிடிஓவும் சேம் தான். ஸோ அதனால இன்ஸ்டெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அதை நான் டிபார்ட்மெண்ட் டிடிஓன்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா சேம் நேம் தான் இருக்கு. நம்ம இங்க பாருங்க சேம் காலம் நேம்ஸ் எல்லாமே சிமிலரா வச்சிருந்தோம். ஸோ போத் ஆர் சேம். ஸோ எனக்கு ஜேசான் தான் வரும், அந்த ஜேசானை இதில் நம்ம மேப் பண்ணிக்கிறோம். ஓகேவா? டிக்ளரும் பண்ணியாச்சு. இங்க ஒன் திங் நீங்க பார்க்கணும், நம்ம வந்து ரூட் அனோட்டேஷன், ரூட்டுக்குன்னு ஒரு யூஆர்எல் கொடுத்தோம் டிபார்ட்மெண்ட்ஸ்னு ரெக்வஸ்ட் மேப்பிங்ல. ஸோ அதையுமே இங்க ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபைன், தட்ஸ் இட். உண்மையை சொல்ல போனா அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. இப்போ நமக்கு இப்போ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ஒரு கால் மட்டும் நம்ம கொடுப்போம். ஸோ எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் கிளைண்ட்டை இந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸில் நான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ப்ரைவேட் டிபார்ட்மெண்ட் கிளையண்ட் @autowired. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் கிளைண்ட்டை யூஸ் பண்ணலாம். நான் டிபார்ட்மெண்ட் டிடிஓ ஈக்குவல் டு, இது எனக்கு யார் கொடுக்க போறா, டிபார்ட்மெண்ட் கிளைண்ட் டாட், இதை நான் கொடுத்தீங்கனாலே அந்த மெத்தட் உங்களுக்கு கிடைச்சிரும், கெட் டிபார்ட்மெண்ட் பை ஐடி. இதில் நம்ம மேலே கலெக்ட் பண்ண டிபார்ட்மெண்ட் ஐடியை பாஸ் பண்ணலாம். ஒயிட் இஸ் கிரைங். ஸோ இதோட ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் என்டிட்டி. ஸோ நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா டிடிஓ. ரெஸ்பான்ஸ் என்டிட்டியில் ரெண்டு இருக்கும், ஒன்று பாடி இருக்கும், இன்னொன்று ஸ்டேட்டஸ் கோட் இருக்கும். நமக்கு தேவை பாடி தான், அதனால கெட் பாடி கொடுத்துக்கோங்க. தட்ஸ் இட். இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் டிடிஓ நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரெஸ்பான்ஸ் செட் ஆயிடுச்சு. ரெஸ்பான்ஸுக்கு தேவை டிபார்ட்மெண்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸும் தேவை. இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. இப்போ ஜஸ்ட் நம்ம ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுத்துடலாம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வேலிட் ஸ்டூடெண்ட்டா இல்லையான்ற வேலிடேஷன் நம்ம எங்கே நடக்குது, இந்த கெட் ஸ்டூடெண்ட் பை ஐடி. இங்கே நம்ம பாஸ் பண்ணுற ஐடி தப்பாக பாஸ் பண்ணணும்னா இந்த கெட் ஸ்டூடெண்ட் பை ஐடி ஆல்ரெடி எழுதியிருக்க மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம், அது வந்து நமக்கு எக்ஸப்ஷன் வந்து கொடுத்துக்கும். அப்படி தப்பானது கொடுத்தீங்கன்னா, கரெக்டானது கொடுத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் கிடச்சிரும், எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி கிடச்சிரும். இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி தப்பா இருந்துச்சுன்னா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. இப்ப நல்லா பாருங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பேசலாம். இப்போ இந்த ஸ்டூடெண்டோட டிபார்ட்மெண்ட் ஐடி 101 இருக்கு. இது எப்ப நான் கொடுப்பேன், ஒரு ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணும் போதே நான் டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுப்பேன். நான் ஆட் பண்ணும் போதே ஒரு வேலிடேஷன் வைக்க போறேன்.
இந்த என்ட்ரு பண்ண போற நான் டிபார்ட்மெண்ட் ஐடி அது எனக்கு டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்துச்சுன்னா, வேலிட் டிபார்ட்மெண்ட்ஸா இருந்துச்சுன்னா, அதாவது இங்க நெக்ஸ்ட் ஷீட்ல இருக்கு பாருங்க. எங்க இருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்? இது மொத்தம் 3 வேலிட் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இங்க இருக்கு இந்த எக்ஸாம்பிள் படி. ஒன்னு அந்த நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் ஆட் பண்றீங்கன்னா 101 டிபார்ட்மெண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகணும், இல்ல 102ல ரெஜிஸ்டர் ஆகணும், இல்ல 103ல ரெஜிஸ்டர் ஆகணும். இது தவிர வேற டிபார்ட்மெண்ட் ஐடியை நீங்க வச்சு ஒரு ஸ்டூடெண்ட் ஆட் பண்ண பாத்தீங்கன்னா அப்பவே எனக்கு எரர் அடிக்கணும். நான் லாஸ்ட் செஷன்ல உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பேன், நம்ம ஒரு இது ஒர்க் பண்ணணும்னு, டிபார்ட்மெண்ட் ஐடி வேலிடேஷன். ஸோ அதை தான் நம்ம பண்ண போறோம். அதை ஆட் பண்ணும் போது நம்ம டிபார்ட்மெண்ட் சர்வீஸ்க்கு இங்க மறுபடியும் ஒரு மைக்ரோ சர்வீஸ் கால் கொடுப்போம். அங்கதான் நம்ம ஒரு ஃபீன் எக்ஸெப்ஷன் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் செஷன்ல. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா வெரி கிளியர், நமக்கு ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ ஒரு வாட்டி நான் ரன் பண்ணிக்கிறேன். எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு 8080ன்ற போர்ட்டல். ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை வெறுமனையா வந்து செக் பண்ணிக்கிறேன் என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னு. இப்போ இருக்க 2 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. நம்ம அந்த வேலிடேஷன் ஆட் பண்ணும்போது மிச்ச 2 ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணிக்கலாம், தேவையான ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இருக்க நான் 2 போறேன். 2ன்ற ஸ்டூடெண்ட் வந்து கீரா. இப்போ எனக்கு அந்த வெறும் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் மட்டும் வேணாம், என்டையரா அந்த டிபார்ட்மெண்ட் 101ஓட ஃபுல் டீடைல்ஸும் வேணும்னா நம்ம யூஆர்எல் எப்படி வச்சிருக்கோம், ஸ்டூடெண்ட் ஸ்லாஷ் டீடைல்ஸ் ஸ்லாஷ் டீடைல்ஸ் ஸ்பெல்லிங் டீடைல்ஸ் ஸ்லாஷ் 2 லோட் ஆகிட்டு இருக்கு. இட் டேக்ஸ் சம் டைம். யா பர்ஃபெக்ட், நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்டூடெண்டோட எல்லா டீடைல்ஸும் கிடச்சிருச்சு, அந்த டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸும் கிடச்சிருச்சு. ஸோ டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் பாருங்க 101. அது நம்ம எங்கே வச்சிருந்தோம், இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஐ திங்க் அது போர்ட் நம்பர் 8090ல ரன் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். டிபார்ட்மெண்ட்ஸ் 101. ஸோ 101ன்ற டிபார்ட்மெண்ட் வந்து பேல் ஆண்டாலஜி. அந்த பேல் ஆண்டாலஜி யார் எடுக்கிறாருன்னா டாமி ஆலிவர் எடுக்கிறாரு. ஸோ இந்த டீடைல்ஸ் பாருங்க, அந்த கீரான்ற ஸ்டூடெண்ட் வந்து 101ல தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி நம்ம வெரிஃபை பண்ணோம், இங்க வெறுமனையா ஸ்டூடெண்ட் ஸ்லாஷ் 2 கொடுத்தோம். ஸோ 101 டிபார்ட்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த 101 டிபார்ட்மெண்ட் பேல் ஆண்டாலஜி. அந்த பேல் ஆண்டாலஜி பத்தி எனக்கு வந்து கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் 1 கொடுத்து பார்க்கலாம். 1 கொடுத்தாலும் எனக்கு வந்து கிடைச்சிருது. ஸோ 1ன்ற ஒரு ட்ரெண்ட் வந்து ஆண்டன் மர்சர் ஜெனடிக் இன்ஜினியரிங்ல அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இப்போ இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி கொடுக்குறேன், 11 கொடுக்குறேன். ஐ ஷுட் கெட் அ மெசேஜ் லைக் 11ன்ற ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி இல்லைன்னு. பர்ஃபெக்டா வந்துருச்சு. இந்த மெசேஜ் எனக்கு எங்க இருந்து கிடைக்குதுன்னா, அந்த நம்ம ஒரு எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்றோம்ல, அந்த எக்ஸெப்ஷன்ல இருந்து கிடைக்குது, விச் இஸ் ஹேண்டில் பை கெட் ஸ்டூடெண்ட் பை ஐடி. அந்த ஸ்டூடெண்ட் பை ஐடி தான் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுது, அதை நம்ம இங்க ஹேண்டில் பண்றோம் ரெஸ்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர்ல. ஓகேவா? சோஃபார் நீங்க வந்து கிளியரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யா, இப்படிதான் நம்ம ஒரு மைக்ரோ சர்வீஸ் டு ஒரு மைக்ரோ சர்வீஸ் வந்து கம்யூனிகேஷன் பண்ணுவோம். இப்போ நீங்க பேமெண்ட்டுக்குன்னு ஒரு மைக்ரோ சர்வீஸ் நேம் வச்சிருந்தீங்கன்னா அங்கேயும் நீங்க கொடுக்கணும். மை பேட், ஃபீன் கிளைண்ட் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேமெண்ட் சர்வீஸ்னே நான் நேம் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், பேமெண்ட் சர்வீஸ். இப்போ அந்த பேமெண்ட் சர்வீஸ்ல இருந்து நான் என்னென்னலாம் மெத்தட்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த மெத்தட்ஸ் நேம்லாம் இங்க நான் கொடுத்துருவேன். ஸோ இப்படிதான் ஒர்க் ஆகும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் எனக்கு இது தேவையில்லை, நான் இதை எடுத்துடுறேன். ஓகேவா? ஸோ அப்படிதான் நம்ம டிபார்ட்மெண்ட் கிளைண்ட் வச்சிருந்தோம். ரிமெம்பர், நீங்க மெத்தட் நேம் மாத்திரம் இல்லை, அந்த யூஆர்எல்லும் கரெக்டா இருக்கணும். ஓகேவா? இப்படிதான் நம்ம ஒரு மைக்ரோ சர்வீஸ் டு இன்னொரு மைக்ரோ சர்வீஸ் கம்யூனிகேட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா நம்ம இந்த ஏபிஐயை நம்ம பில்ட் பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல ஒரு ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ணும் போதே இந்த 101ன்ற டிபார்ட்மெண்ட் ஐடி நான் கொடுக்குறேன்ல, இன்ஸ்டெட் இந்த ஸ்டூடெண்ட் ஆட் பண்றப்ப நான் ஒரு 1110ன்னு கொடுக்குறேன்னா இப்போ நம்மளோட கரண்ட் கோட் படி அதை அக்செப்ட் பண்ணி விட்டுரும். ஆனா நான் ஒரு வேலிடேஷன் வைக்க போறேன். அந்த 1110 வந்து இந்த ஒரிஜினல் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தா மட்டும்தான் எனக்கு அது ஆட் ஆகணும். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபீன் கால் வச்சு நான் செக் பண்ணணும். இந்த 101ன்ற டிபார்ட்மெண்ட் இங்கே 110ன்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 110 நான் பாஸ் பண்ணுவேன் டிபார்ட்மெண்ட் மைக்ரோ சர்வீஸ்க்கு. அந்த டிபார்ட்மெண்ட் மைக்ரோ சர்வீஸ் எனக்கு எக்ஸெப்ஷன் கொடுப்பான், டிபார்ட்மெண்ட் நாட் ஃபவுண்டுன்னு. அதை பற்றிலாம் நம்ம வந்து பேசுவோம். அது வெரி சூன் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் செஷனில். இந்த டயக்ராம் பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ சோஃபார் உங்களுக்கு கிளியராக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யா, பாய்.